நேயர்களே, இப்போ இந்த வெளிநாட்டு விவகாரத்துல ஈரான் அமெரிக்க போர் மிகுந்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப இதுவரைக்கும் அமெரிக்கா தான் இஸ்ரேல் தான் சேர்ந்து தான் ஈரானையும் தாக்கினார்கள். ஆனால் தற்போது நிலையில முதன்முறையாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் யாரு யுஏயும் அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். இப்ப இந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான போக்கை ஏற்படுத்தியிருக்கிறதாக நான் பார்க்கிறேன். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆரம்பத்திலே சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஈரானை ஓய்த்து கட்டுறதுல தான் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. ஈரானை அழித்து விட வேண்டும் என்பதுல அமெரிக்கா, இஸ்ரேல் வேறு, அது யூத நாடு, அவர்கள் சித்தாந்தம் வேறு. ஆனால் யுஏஇ இதுல இறங்கி இருப்பது இன்னைக்கு ஈரானை பயங்கர கொதிநிலைக்கு கொண்டு போயிட்டு. அதுக்கு காரணம் முக்கியமா இஸ்ரேல இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரானுக்கு அனுப்பி இஸ்ரேல இருந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அனுப்பி துபைல இஸ்ரேலுடைய ஆட்களையும் கொண்டு அங்க கொண்டு இறக்கி எல்லாம் பார்த்து எங்களுக்கு நீண்டகால நட்பே அவங்க தான் அப்படின்னு ஒபாக்ல இருந்து வெளியேறின நாள்ல இருந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மீது கடுமையான சினத்தில் இருக்கிறது. இப்போ அமெரிக்காவுடைய அந்த கோரிக்கைகள் முழுமையாக நிராகரிக்கப்பட்டு விட்டது. உதாரணத்திற்கு நேற்று ஒரு செய்தியில அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசினால் அணுகுண்டுகளை வீசி அழிப்பது என்பதுதான் இஸ்ரேலுடைய திட்டம். இஸ்ரேலுடைய திட்டம் வேற என்ன இருக்க முடியும்? ஒரு தேசத்தை அழிப்பது மட்டும்தான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்க முடியுமே தவிர இஸ்ரேலுக்கு வேறு எந்த ஒரு திட்டமும் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. இப்ப அடுத்து நம்ம இப்ப என்ன பேசுறோம்னா, ஏன் ஈரானை வெல்ல முடியல? இப்ப இன்னைக்கு காலையில வந்த செய்தி, ஒருவேளை ஃபர்ஸ்ட் எபிக் ஃபியூரியில போரிட வந்தான். அந்த அந்த போருக்கு பேரு எபிக் ஃபியூரி. ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்திலையும் 15,000 வீரர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான 100க்கு மேற்பட்ட வான் விமானங்கள், அதை தாண்டி கப்பல்கள் எல்லாம் கொண்டு தாக்குதலுக்கு அவர்கள் முற்பட்ட போது ஒன்றும் செய்யாமல் 36 நாள்ல 36 மணி நேரத்துல போரை நிறுத்திட்டான். வரும்போது சொன்னா பயங்கர தாக்குதல், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், எல்லாரும் ஏதோ நடக்க போகுது போல. முதல்ல என்ன சொன்னா அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, நான் ஒரு நாகரிகத்தை அழிச்சே போடுவேன், பண்பாட்டை அழிப்பேன்னாரு. உலகமே பயந்தது, புஷ்ன்னு போயிட்டு. ரெண்டாவது வந்தார் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், 15,000 படை வீரர்கள், 100 விமானங்கள், அது 36 மணி நேரத்துல நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் மேசைக்கு வந்துரு அப்படின்னாரு. என்ன சொன்னாலும் ஓ மேசைக்கு வரப்போறது இல்லை என்று ரொம்ப உறுதியா இருக்காங்க ஈரான்ல. பக்கர் கலிபா போன்றவர்கள் எல்லாரும் உறுதியா இருக்கிறாங்க. மசூஸ் பெசஸ்கியான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹெர்மூஸ் எங்க இடம், அதுல நீ பேச யாரு? ஒண்ணு. ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க நாட்டை நீ அடிச்சதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்துரு, எங்க நாட்டை அடிச்சதுக்கு எனக்கு பணம் தரணும், அணு ஆயுதத்தை பத்தி பேசவே கூடாது. மூன்றாவது அவர்கள் சொல்வது, இந்த பிராக்சிகள் எங்க நாட்டுக்கு ஹிஸ்புல்லாவெல்லாம் தாக்குறதை நிறுத்தணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள். அணு ஆயுத பிரச்சனைகளை பேசக்கூடாது, ஹெர்மூஸ் எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய பணத்தை ரிலீஸ் பண்ணணும், எங்க மேல போட்ட தடையை நீக்கணும், எங்களுக்கு காம்பன்சேஷன், இதுவரைக்கும் பாதிப்புக்கு நாங்க போர் செய்யல அப்படின்னு அவங்க ஒரு நியாயமான கோரிக்கைகளை தான் எழுப்புகிறார்கள், வைத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து, அமெரிக்காவுக்கும் இப்ப இஸ்ரேலுக்கும் உலகத்தில் கேவலப்பட்ட நிலை உருவாகிவிட்டது. இதுவரைக்கும் அமெரிக்கா அப்படி, இஸ்ரேல் அப்படி, அவங்க டெக்னாலஜி அப்படின்னு உலகத்தை மிரட்டி, மத்திய கிழக்கை மிரட்டி, பில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பில்லியன் ரூபாய்களுக்கு சரக்கை வித்து கொண்டிருந்த அமெரிக்கா ஆயுதங்கள் இன்னைக்கு வலுவிழந்து போன நிலையில ஈரானுடைய பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளும், ஈரானுடைய தொழில்நுட்பங்களும், ஈரானுடைய தற்கொலை ட்ரோன்களும், ஆளில்லா விமானங்களும், இப்ப அடுத்து கொசுப்படை, அதாவது மஸ்கிட்டோ ஃபிளீட் என்று சொல்லக்கூடிய கொசு படைகளை கண்டு, ஈரான் படைகளை கண்டு அமெரிக்கா அஞ்சுதான் இந்த 3வது நிலை போர் இருக்கு பாருங்க, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்,
இதை விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க. அது என்ன? அது மஸ்கிட்டோ ஃபிலிம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, படகுகள். என்ன படகுகள்? அமெரிக்காவுடைய 1.25 லட்சம் கோடி பெருமானம் உள்ள பெரிய கப்பல்கள், அதுல 10க்கு மேற்பட்ட டெஸ்ட்ராய்ட் கப்பல்கள், 10க்கு மேற்பட்ட நவீன ராகங்கள் கொண்ட கப்பல்கள். இதுவும் F-15, F-16 ஈகிள், F-18 ஹார்னட், 25 ரெப்டார் ஸ்டெல்த் விமானங்கள் எல்லாம் வந்துதான் 100. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்குவாட், யுஎஸ்ல இருக்கக்கூடிய எலைட் ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஈரான் எதுக்குமே தயாரா கலங்கல. உள்ள வாங்கன்னு தான் சொன்னான். உள்ள வந்தா எல்லா எலைட் ஃபோர்ஸும் நசுக்கப்பட்டுரும். ஐஆர்ஜிசிக்கு முன்னால, பஸ்ஸிக்கு முன்னால, குஸ் படைகளுக்கு முன்பாதி, அத மாதிரி ஏராளமான இஸ்லாமிக் ஜிஹாதி குரூப்புகள், ஈராக்கிலிருந்து உள்ளே வரக்கூடிய ஹத்தாபி எல்லாமே அழிச்சு போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும். இந்த 15,000 அவர்களுக்கு ஒரு பூணு ஊதிடுவாங்க. அவங்ககிட்ட இருக்கிற படையை 12 லட்சம் பேர் இருக்காங்க. அது சாத்தியமே கிடையாது. அதனாலதான் அமெரிக்கா என்ன செய்யறது? நடித்து கொண்டே இந்த போர்ல இருந்து எப்படியாவது தப்பலாம். மிரட்டி மிரட்டி பார்க்கிறோம், மிரட்டவில்லை. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேற்று ஒரு செய்தி, முந்தானத்து நைட்டு வந்தது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக இங்கிலாந்து கிளம்பிச்சு, அமெரிக்காவுக்கு எதிர்க்கா பிரான்ஸ் கிளம்பிச்சு போர் கப்பல்களோடு ஹெர்முஸ்க்கு. அப்போ உடனே ஈரான் என்ன பதில் சொல்லிச்சு? நீங்க வாங்க, உங்களை நாங்க சரியா கவனிப்போம்னு சொல்லிச்சு. உடனே கியாமர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நாங்க போர் செய்ய வரல, போர் நின்ன பிறகு நடக்கக்கூடிய ஹெர்முஸ் நடவடிக்கைகளுக்கு தான் வந்திருக்கோம். போர் முடியும் வரை இங்கிலாந்து கப்பல் எந்த நடவடிக்கையும் ஈடுபடாது விஷயம். பிரான்ஸ் இமானுவேல் மெக்ரான் சொன்னாரு, நாங்க எப்போதும் ஈரான் கூட சேர்ந்து பணியில செய்யதான் வந்திருக்கோமே தவிர ஈரானை எடுத்து வரல அப்படின்னு படத்தை கீழே போட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் அங்க மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்கா என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் தகிர்த்து கொண்டிருக்கிறார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப அவங்க கையில இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் அணுகுண்டு ஹெர்முஸ். ஹெர்முஸ் 200 முதல் 300 மைல் அளவில் ஹெர்முஸ் வளைகுடா பாதைகளை விரிவுபடுத்தப்பட போவதாக ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப சொந்த நிலத்துல நாம எது வேணாலும் செய்வோம். நம்முடைய லேண்டு நாம விரிவுபடுத்துவோம், காம்பவுண்ட் போடுவோம். அது மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய இதை நாங்க விரிவுபடுத்த போகிறோம். எவ்வளவு? 200 300 மைல் அளவில் விரிவுபடுத்தப்பட போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதுக்கு கீழே ஆழமா தோண்டலாம், எது வேணாலும் நடக்கும். அது அது பெரிய விஷயம். அப்புறம் சைனா அந்த வேலைகளை செய்யும். முழுமையான ஐஆர்ஜிசியுடைய கண்காணிப்பு வளையத்துலதான் ஹெர்முஸ் வரப்போகுது. அது அவர்களுக்கு பின்னால ஒரு பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். பிராந்திய வல்லரசாக மாறும். இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சேர்ந்தால் ஈரான் ஆதரவாக ரஷ்யா புளியங்காய் பறைக்க போயிட மாட்டாங்க. ரஷ்யாவும் சீனாவும் அவர்களும் கூட பெரிய அளவுல இப்போ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செய்மதி படங்கள், ஆயுதங்கள் காஷ்மீர் வளைகுடாக்குள்ள வர்றது, நிறைய ட்ரேடிங்ஸ் கப்பல்கள் பெரும்பாலும் காஷ்மீர் வழியாக போகிறது. காஷ்மீருக்குள்ள யாரும் வர முடியாது. ஏனென்று சொன்னோம்னா அதுல துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், அது மட்டும் ரஷ்யா, ஈரான் மற்றும் கஜகஸ்தான். ஆக இப்போ 200 300 அளவிற்காக அந்த படைகள் அதை விரிவுபடுத்த போவதாக அறிவித்திருக்கிறார்கள். எங்கள் மண்ணில் இருந்து, அதாவது கடலில் இருந்தோ மண்ணில் இருந்து, ஆப்கானிஸ்தான் சொன்ன மாதிரி ஒரு பிடியை கூட அமெரிக்கா புடுங்க முடியாது அப்படின்ட்டு ஐஆர்ஜிசி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய 14 கோரிக்கைகளை என்ன ஆக வேண்டும் என்று ஈரான் ராணுவ தலைமை அறிவிப்பு. எங்களுக்கு இருக்கக்கூடிய 14 கோரிக்கைகள் அது என்ன? இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. ஒரு 4-5 சொன்னேன். எக்ஸ்ட்ரா ஒரு 8 10 அதை ஏத்துத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமெரிக்கா என்ன சொல்றது? 20 வருஷத்துக்கு நீ என்ட்ரி சரியிட்டப்படக்கூடாது, அதெல்லாம் நிராகரிச்சுட்டாங்க. அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நீ 13,000 குண்டு வச்சிருப்ப, நாங்க 20 வருஷத்துக்கு பண்ணக்கூடாதா என்று சொல்லிட்டு அமெரிக்காவுடைய இந்த தந்திரமான தந்திரோபதாய நரித்தந்திரத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய உச்சபட்ச தலைவர் பக்கர் கலிபாப். ஈரான் போருக்கு தயாராக இருப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். இப்ப ஆக்சியோஸ் நியூஸ் ஒரு செய்தியையும், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு செய்தியும் சொல்லுகிறது அமெரிக்காவிலிருந்து. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
தற்போதைய நிலையில ஆக்சியோஸ் சொல்லுது அவர் சீனாக்கு போகிறார். அதற்கு முன்பு இந்த பிரச்சனைகளை வெற்றிகரமாக முடித்து உலகத்தில் பெரிய தளபதியாக உருவாக அவர் நினைத்தார். ஆனால் அது சரியில்லை, அது நடக்காது. அதற்குள் ஒரு ரகசிய கப்பல் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு இங்க வந்திருப்பதாகவும் ஈரானுடைய இராணுவ பலம் மிகுந்த வலிமை வாய்ந்த ஒன்றாக மாறியிருப்பதும், ஒருவேளை அவர்கள் இந்த போரில் இன்னும் சமரை செய்தால் உலகின் மிகப்பெரிய இராணுவ வல்லமை கொண்ட நாடாக மாறும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தது, நாங்கள் புதிய ஆயுதத்தை பயன்படுத்த போகிறோம் என்று. அந்த புதிய ஆயுதம் நியூ அப்டேட் ஆஃப் வெர்ஷனாக இருக்கக்கூடிய சிஜில். அப்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் பரஸ்பரம் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தலாம். ஈரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய யுரேனியத்தை தாண்டி தற்போது ஈரானிடத்தில் புளுட்டோனியம் 2000 கிலோ, அதாவது அவர்கள்ட்ட 2 டன் அளவிற்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த புளுட்டோனியம் என்பது த பேசிக் மெட்டீரியல். யுரேனியம், புளுட்டோனியம் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் அணு செறிவூட்டலுக்கு, அணு கதிர்களுக்கு அல்லது அதற்கு ஒப்பான நாசகார ஆயுதங்களை தயாரிப்பதற்கு புளுட்டோனியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் 2 டன்னுங்கிறதுலாம் பெரிய அளவு. ஆகவே இப்பொழுது ஏராளமான விஞ்ஞானிகள், இளம் விஞ்ஞானிகள் இதை செறிவூட்டப்படுவதற்கு அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலுடைய ஏவுகணை டிஃபென்ஸ் சிஸ்டம் அனைத்தும் யுஏஇக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லுகிறது. யுஏஇ முழுமையாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய திட்டத்துக்கு உருவாகி இருக்கிறது. இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. இதனால இப்ப எந்த நேரமும் மற்றொரு போர் வெடிக்கலாம். அமெரிக்கா மூக்கு உடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல. 14ஆம் தேதி நாளை சைனாவுக்கு செல்கிறார். சீன பயணத்திற்கு பிறகு எதிர்பார்க்காத ஒரு வெடிப்பு நடக்கலாம். அதற்கு சாத்தியம் இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.